தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். திருச்சி சூர்யா அவர்கள் சவுக்கு சங்கரும் ஒரு பெண் எஸ்பியும் பேசக்கூடிய ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோவில் இருக்கக்கூடியது என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே என்ன பேசிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்லை, சவுக்கு சங்கரே கடந்த காலத்தில் ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணுறதுல வல்லவர். அதுக்கு ஃபேமஸ் ஆனவர், ஆடியோ வீடியோ டேப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். பட் அதை தாண்டி அதனுடைய பர்பஸ் இப்போ இந்த ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஆடியோவுக்கு வருவோம். பாஜகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அல்லது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சவுக் சங்கர் ஒரு பெண் எஸ்பி கிட்ட பேசுறாரு. அதில் பேசுவதை போல இருக்கிறது. அதோட ஆத்தென்டிசிட்டி, அதை என்ன குரல் சோதனைக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சு வந்த பிறகு அவர்கள் நம்புறாங்களா இல்லையாங்கிறத நம்ம கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட பெண் எஸ்பி ஒரு கம்ப்ளைண்ட் அதை ஃபைல் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த ஆடியோ நம்ம அடிப்படையில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய கட்ஸ் இருக்கு. இல்லை, அந்த எஸ்பி யாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இல்லை, அதுதான் இப்போ இதனுடைய ஆத்தென்டிசிட்டியே தெரியாமல் அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வேணா நம்ம அவர் பேசியிருப்பதாக குற்றச்சாட்டுங்கிறதால நம்ம நேம்ஸை பதிவு பண்ணலாம். அந்த ஆடியோனுடைய என்டையர் இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெண் எஸ்பி குறித்து இவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறத இருக்குன்னு பேசுறதுக்கு தைரியமான ஆட்கள் வேணும் எஸ்பியே சொல்கிறாங்க. சவுக்கு கிட்ட சொல்வதாக அந்த ஆடியோ இருக்குது. உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கணும், நான் உண்மையிலே இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க அதில் பேசுகிறாங்க. பேசிட்டு இன்னொரு ஏடிஎஸ்பி குறித்து, இவங்க எஸ்பி ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய இன்னொரு பெண் ஏடிஎஸ்பியை சொல்லி வேலுமணிக்கு எல்லா இதுவும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதாவது இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஏடிஎம்கேனுடைய அந்த கடைசி ஆட்சி காலம் அல்லது டிஎம்கே வந்த பிறகான அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவர் அதுக்கு பிறகு வேலுமணியோட நெருக்கமாக போன டைம் பீரியட்லாம் சவுக் சங்கர் ஹாசன் இண்டிவிஜுவலாக இருக்குது. ஏடிஎம்காவே வேலை பார்த்தாங்க, தேர்தலில் போய் எடுத்தது இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாவண்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் எஸ்பி அவங்க பேசினதாக அந்த ஆடியோவில் திருச்சி சூர்யா குற்றம் சாட்டுறாரு. அதே போல் வேற 2 அதிகாரிகளை பற்றி அவர் விசாரிக்கிறாங்க. இவங்க அவங்கள பற்றி அந்த குறிப்பிட்ட பெண் இன்னொரு ஏடிஎஸ்பி பேரை சொல்லி, அந்த பெண் எஸ்பி நீங்கள் போய் அவங்க பேரை கேட்டிங்கனாலே எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு அவங்க வெஸ்டர்ன் ஜோனில் அவங்களுக்கான இது இருக்குது. எஸ்பி வேலுமணிக்கு அவருடைய கேஷ் ஹேண்டிலிங் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்கன்னுட்டு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஏடிஎஸ்பி பேரை சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அவர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னும் போது அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர்னு சொல்லிப்பார், தேனியில் அங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவதாக அந்த ஒரு 1.25-2 நிமிஷம் ஆடியோ கிளிப்பிங் இருக்கிறது. இப்போ இதனுடைய ஆத்தென்டிசிட்டி அதையெல்லாம் தாண்டி இது அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு ரிலீஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா 2 தரப்பிலும் சோர்ஸை ஒரு நாளும் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குது. பட் அந்த சோர்ஸை கைப்பற்றுவதற்கு தான் ஆஃபீஸ் ரைட்லேருந்து அத்தனையும் ரைடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவிலேயே இருந்து யார் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதிகாரிகள் வட்டத்திலேருந்து யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சவுக்கு சங்கரை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு கிரவுண்டாக இப்படி ஒன்று வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இது லீக் ஆகிருக்கு அப்படின்னா எங்க இருந்து லீக் ஆகிருக்கும்? திருச்சி சூர்யாவுக்கு இது எப்படி போயிருக்கும்? ஒருவேளை இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்ப இது யார் ரெக்கார்ட் பண்ணா? 2 பேர் தான் போன் பேசினா, அவங்க 2 பேர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இல்ல உளவுத்துறை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். உளவுத்துறை பண்ணியிருந்தா இன்னைக்கு திருச்சி சூர்யா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டுக்காகலாம் அவர் கைக்கு அது ஆப்வியஸா போயிருக்க வாய்ப்பில்லை. நான் இது அத்தனையும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில்னு கொடுக்குறேன். இதே ஃபேக் அப்படின்னும் பொழுது ஆப்வியஸா அந்த எஸ்பி கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணட்டும், அதுல போட்டால் திருச்சி சூர்யா மேலே தான் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும். ஏன்னா அவர் வைக்கக்கூடிய சார்ஜ் அண்ணாமலை, சீமான், சவுக் சங்கர் போன்றவர்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் போயிட்டு இருக்கு, பல இன்புட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் அப்படின்னு மீன் பண்றாங்க. சூர்யா நிறைய ஆடியோ சென்ட் இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றாரு. நாம் தமிழர் பிஜேபி பத்தி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ இடமோட கார்த்திகை பத்தி கூட ஒரு வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு அப்படிங்கறத பாக்குறோம். இதுல என்னன்னா, அதுதான் இது பிலோ த பெல்ட்டா போகும்போது நம்ம சில நேரத்தில் சில விஷயங்களை பேச முடியாத ஒரு சூழலுக்கு தான் இப்போ நம்ம வரோம். இதுல இருக்கக்கூடியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன அர்த்தம்னா, அதிகாரிகளை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல திமுக அரசு தோற்று போயிருக்கிறது. ஏன்னா இதை குறிப்பிட்டு அவர் குறிப்பிடுகிறார், உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க அப்படிங்கிறது தான் திருச்சி சூர்யாவினுடைய ஆப்ளிகேஷனா அந்த ஆடியோ ஷேர் பண்ணிட்டு மேல போட்ட ட்வீட்ல. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே திருச்சி சூர்யா ஒரு பேட்டியில சொல்றாரு, தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய 65% காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நேரடியாக அண்ணாமலைக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, அண்ணாமலை கூட இன்டராக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்போ இது ஒரு வகையில்
பாஜகவுக்கு வந்த ஆடியோவாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அதாவது திருச்சி சூர்யா தான் ரிலீஸ் பண்றாரு. நீங்க வந்து பாஜக, அண்ணாமலை இவங்களுக்கு போலீஸ் தரப்புலேருந்து வந்த ஆடியோவை இப்ப வெளியே வந்த பிறகு ரிலீஸ் பண்றாங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இல்ல இப்ப பாஜகனா அண்ணாமலை அந்த அளவுக்கு நம்பி ஆடியோஸை ஷேர் பண்ற அளவுக்கு திருச்சி சூர்யாவை வச்சிடலங்கிறது தானே திருச்சி சூர்யா இப்ப என்டையரா சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்கு. அவர்தான் நிறைய ஆடியோஸ் இருக்கு, நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அவர் வந்து இவங்க இந்தந்த வேலை பண்ணியிருக்காங்க, இவங்களை பத்தி இந்தந்த ஆடியோ இருக்கு, இதெல்லாம் பாஜக இருக்கும்போது அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை சொல்லாமே அவர் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ணாமலை சொல்லித்தானே அவர் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது அண்ணாமலை போன்றவர்கள் அவங்களுக்கான அந்த நெட்வொர்க்கிங் இருக்குல்ல, நீங்கள் அடிப்படையில் போலீஸ் லாபி தான் இப்போ இதில் என்டையர் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்படி நம்பி கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் முக்கியமான. இப்போ மதன் ரவிச்சந்திரன் ஸ்டாண்ட் மாறின பிறகு பல விஷயங்கள் வெளியில் வருதுன்னா வேற தனிப்பட்டவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த இடத்துல பொறுப்பாக. இப்போ திருச்சி சூர்யாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தப்ப இவரை எடுத்து ஒரு காப்பி போட்டுக்கிட்டாரா அப்படிங்கிற இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டெசிக்னேஷன் பண்ணக்கூடியவராக இருந்தா பொசுக்கு இத்தனை புற நீக்கி கொஞ்சம் இருங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கிற ரேஞ்சுக்கு, பிரதருங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறதாக நமக்கு தெரியல. திருச்சி சூர்யா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது ஒன்வேவாக தான் இருந்தது. என் தலைவனாக எல்லாவுமாக நான் நினைச்சேன், அவர் இதாக கூட மதிக்கலைங்கிறதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இது நம்ம அந்த சைடு வச்சு பார்க்கும் பொழுது அடிப்படையில் அதிகாரிகள் வட்டத்துக்குள்ள நடவடிக்கைகள் கடுமையானதாக அரசின் சார்பில் இருந்து அவர்கள் அவங்க செய்கிற தப்புக்கே அவங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்திருப்பதனுடைய விளைவாக இல்லை அரசின் மீது ஆளுகிறவர்களின் மீது பயமற்று போய் அதிகாரிகள் வட்டம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான். அது அப்போ ரொம்ப தொடர்ந்து நீண்ட காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிற பாயிண்ட்ல அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சவுக்கு சங்கருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்துருக்கு. பெயில் கிடைச்சும் சவுக்கு சங்கர் வந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கு. அதே சமயத்தில் சில உத்தரவாதங்களை வந்து சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து தர சொல்லி நேரடியாகவே உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே சவுக்கு சங்கருடைய வழக்கு இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கு? சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர், அப்படிதான் இப்போ அவருக்கான ஐடென்டிட்டி. அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு, என்ன வழக்குகள், அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வர வச்சிடலாம். ஆனா மற்றவங்களாம் வேற மாதிரி சொல்றாங்களே, சவுக்கு சங்கர் அப்படின்னா வேற ஒரு லாங்குவேஜ் சொல்றாங்க, நீங்க வந்து யூடியூபர் சொல்றீங்க. இல்ல இப்போதைக்கு அடையாளப்படுத்துவது என்பது சவுக்கு மீடியான ஒரு இதுதான் அவர் கடைசியாக வச்சிருந்தாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை கடந்த கால வாழ்க்கையோ என்னங்கிறதெல்லாம் அது பொதுவெளியில் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதில் கருத்து இல்லை. இப்போ சவுக் சங்கருக்கு பெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி பெயிலை உச்சநீதிமன்றமே கொடுத்திருக்கிறது, இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறது. சவுக்கு சங்கருடைய வழக்கை 2 மாத காலங்களாக எடுத்து விசாரிப்பதற்கு ஏன் உயர்நீதிமன்றம் லெத்தார்ஜிக்கா இருக்கு, ஏன் ரொம்ப கேஷுவலா இதை ஒரு விஷயமா நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க என்கிற கேள்வியையும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. வழக்கமாக இது மாதிரி கேட்பாங்களா? ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு யூடியூபருக்காக அவருடைய வழக்கை எடுக்கல மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறது நார்மலான விஷயமானு கேட்குறேன். இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது XYZ யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ அதாவது இப்போ இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஹியரிங்க்கு வரும் பொழுது 49 முறை செந்தில் பாலாஜின்னு ஒருத்தருக்கு நீங்கள் பெயில திரும்ப திரும்ப பெயிலே கொடுக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களே, இது நியாயமா, அவருடைய பர்சனல் லிபர்ட்டி ஸ்டேக்ல இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கூட அடுத்த முறை இதை சைட் பண்ணி கூட கேட்பதற்கு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்க வேண்டியதுதான். நீதிமன்றம் இது அடிப்படையில் எப்படி பார்க்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு தனிநபர், அந்த தனிநபர் ஒரு யூடியூபராக இருக்காரு, யூடியூபருங்கிறத அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஒரு யூடியூபராக இருக்கிறாரு. இவரை அடிப்படையில் எங்கே கொஸ்டின் வருதுன்னா கூண்டாஸில் அடைக்கக்கூடிய லெவலுக்கு அவர் என்ன பண்ணார், தடுப்பு காவல் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிற டெக்னிக்காலிட்டிஸில் தான் அவங்க பார்க்குறாங்க. சவுக்கு சங்கர் யார், அவர் வீடியோஸ் அவங்க பார்த்தாங்களா, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா மற்றும் ஜஸ்டிஸ் அமனுல்லா, இந்த 2 நீதிபதிகள் அமர்வு தான் உட்கார்ந்தாங்க. அவங்க கேட்குறது என்னென்னா தடுப்பு காவல் அடைக்கிற அளவுக்கு நீங்கள் இவர் இருக்கிறார் அப்படின்னா இவர் என்ன நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரவாதி நீங்க பாக்குறீங்களாங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி. அவர் பேசியிருக்கிறார். இவங்க கோர்ட்ல பல கேசஸ் சைட் பண்றாங்க. அவர் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா கைதாகி அடுத்தடுத்து போனதுங்கிறது வேலையில் இருக்கக்கூடிய பெண் போலீசார் குறித்து ஆபாசமாக தெரிவித்த ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு தான் பலரும் ஒரே கிரைமுக்கு பல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பல இடத்துல கைதாகுது. இதுல 2 கேஸ்ல நீதிபதிகள் ரிமாண்ட் பண்ண மறுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தரப்பு லாயர் சொல்றாங்க. அடுத்து என்ன இவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா கோயம்பேட்டில இருந்து நம்ம கிளாம்பாக்கத்துக்கு மாத்தின பிறகு அங்க உள்ளுக்குள்ள அந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் ப்ராப்பரா விடலன்னுட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போடுறாரு. அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, அது ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட், போட்டோஷாப் பண்ணி அவர் ரிலீஸ் இன்டென்ஷனா பண்ணியிருக்கிறாருங்கிறாங்க நீதிபதிகள். இது சரி, ஓகே. ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருவர் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த காலத்தில் அவங்கள டார்கெட் பண்ணி அவர் பர்சனலாக அவதூறு பரப்பினார், டார்கெட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து
அவரை இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் அவரை ஒவ்வொரு கேஸாக தனித்தனியாக விசாரணை பண்ணி அது உண்மையை கன்விக்ஷன் ஆனால் அவர் சிறை தண்டனை போறாருங்கிறது ஓகே. இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மீது இருப்பதனால் அவரை வெளியே விடாமல் பிடிச்சி உள்ள வைக்கணும், தடுப்பு காவலில் வச்சு குண்டாஸ் போடணுங்கிறதுக்கு இது போதுமான கிரவுண்ட்ஸ் இல்லைங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை. அதனால தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் கேட்குறாங்க. அந்த பெண் பத்திரிகையாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தமிழ்நாட்டிலே இல்லை, அவங்க டெல்லி பேஸ்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி விட்டாருன்னா கேஸை போட்டு நடத்துங்க. கிளாம்பாக்கம் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன நடந்துச்சு அதில்? அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகளுக்கான இது அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அலாட்மெண்ட்டே இன்னும் போகலை, கமிஷன் படி இல்லை அப்படிங்கிறதுனால அதை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதில் ஐ திங்க் சேகர் பாபு இன்னும் ஒரு சிலர் இவங்கெல்லாம் அமைச்சர் உட்பட அதிகாரிகள் மேலெல்லாம் ஒரு சார்ஜ் வச்சாரு. பட் அதெல்லாம் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் அதிகாரிகளும் கிளாம்பாக்கத்தில் கடைகள் ஒதுக்குனதுல வந்து ஒரு முறைகேடு ரேட்டு படியிலங்கிறதுக்காக கடை ஒதுக்கீடு கமிஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கடையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடையை ஹோல்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் ப்ராப்பரா எதுக்குமே இதே விடாம திறந்து விட்டுட்டாங்க அப்படி சொல்லி டாக்குமெண்ட் அவசரப்பட்டு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் அவர் ரிலீஸ் பண்ணாரு. பட் அந்த டாக்குமெண்ட் உண்மையா அதுல இல்லங்கிறது தமிழ்நாடு அரசு அவங்க ஐ திங்க் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ல இருந்தும் அதை கிராஸ் செக் பண்ணிட்டாங்க. அதுக்கான பிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒன்னு பழைய டாக்குமெண்ட்டாக இருக்கணும், இல்ல ஃபோர்ஜ்டு இன்டென்ஷனலாவே அது வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான். அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அரசுக்கு களங்கம் விளைவிப்பது. அடுத்த பாயிண்ட் எங்கே போனாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டு இது சார்ந்த விஷயங்களோட தொடர்பு படுத்தி கிளாம்பாக்கத்தில் போதிய பஸ்தல்னு ஒரு போராட்டம் நடந்தது இல்லை, அந்த லெவலுக்கு எல்லாம் இதுக்கு இது போன்ற விஷயங்கள் காரணமாக இருந்ததுன்னு ஒரு கனெக்ஷனை கொடுத்தாங்க. பட் ஒரு போராட்டம் நடக்குது, அதை அவர் இது பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் வராமல் இதுக்கப்புறம் அதாவது இது எல்லா கேஸையும் தனித்தனியாக நடத்தி நீங்கள் கன்விக்ஷன் ஆகினா பிரச்சனை இல்லை. வெளியில் வருவதை 2 மாதங்களாக தடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய கிரைமா அப்படிங்கிற பாயிண்ட் வருது. இதை எங்கே இருந்து அவங்க பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார்கள், குறைந்தது 7 ஆண்டுகளுக்கு குறைவாக வரக்கூடிய வழக்குகள், தண்டனை வரக்கூடிய வழக்குகளில் நீங்கள் உங்களுக்கு கைது பண்ண வேண்டிய அவசியமே கூட இல்லை, கன்விக்ஷனுக்கு பிறகு அவர்கள் தண்டனைக்கு போகலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, இப்போ பல பேருடைய பெயர் அடிபடுது. இப்போ அஞ்சல்னு ஒருத்தவங்களை சொல்கிறாங்க, மலர்கொடின்னு ஒருத்தவங்க கைதாகிறாங்க, அதே போல் தாமாங்கால ஹரிஹரன் ஒருத்தர், இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதில் இப்போ பலரெல்லாம் கைது பண்ணும்போது இல்லை அது என்கவுண்டர் செய்யப்பட்டவர் சொல்லும்பொழுது 25 கேசஸ் பெண்டிங்கில் இருந்தது, 30 கேசஸ் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ சவுக் சங்கர் மேலே 6 நாளைக்குள்ளே பல வழக்குகள் போடப்பட்டது. 30 கேஸு அது மர்டர் அட்டெம்ப்ட் இல்லை மர்டர் கேஸு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கே பெயில் ப்ரொவைட் பண்ணி அவங்க வெளியில இருந்து மற்றும் ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா இது சட்ட உரிமை. ஆக்சுவலாக பெயில் அப்படிங்கிறது நீங்கள் அது அந்த பெயிலை ஏதாவது இது நீங்கள் குண்டாஸ்டில் தடுப்பு காவல் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எடுக்காமல் இருந்திருந்தால் சவுக் சங்கர் இது எல்லாத்துலேயும் தனித்தனியாக பெயில் வாங்கிட்டு இப்போ வெளியில் இருந்திருப்பார். அவர் வெளியில் இருந்தால் அது அரசியல் ரீதியாக அல்லது உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்காக உள்நோக்கத்தோடு நீங்கள் உள்ள வச்சிருக்கீங்கிறது தான் சவுக் சங்கருடைய வழக்கறிஞர் சித்தார்த்த தவே வாதாடினது. நீதிமன்றம் அதை சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தனித்தனி கேஸாக இருந்தால் இப்போ பெயில் வெளியே தானே இருந்துவார். 2 மாதமாக எல்லாமே பெயில் கிடைக்கிற கேஸ் தான், எதுவுமே நான் பெயிலபிள் அப்படிங்கிற சார்ஜுக்கு வரக்கூடிய 2 கேஸ் தான் மொத்தமா. ஒன்று வந்து அந்த பெண் பத்திரிகையாளர் கொடுத்த வழக்கு, இன்னொன்று கிளாம்பாக்கம் கேஸ். 2 கேஸ். இந்த கிளாம்பாக்கம் பின்னாடி உள்ள போன பிறகு வந்தது. இது போக அடிப்படை கேஸே ஃபெலிக்ஸ்லாம் கைதாகி உள்ள இருக்காரு இல்லையா, அந்த வீடியோவுக்காக பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசியது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு வந்த கஞ்சா வழக்கு. கஞ்சா வழக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். அதை நீங்கள் இது கூட கிளப் பண்ணாமல் அதுக்கு NDPS கோர்ட்டுக்கு போவாங்க. கஞ்சா வழக்கு, அதே போல் வேறு சில போதைப் பொருட்கள், கஞ்சா இல்லாமல் வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது, வீட்டில் இதை எடுத்தோம் அதை எடுத்தோம்லாம் பல கேசஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தா இப்போ ஜாஃபர் சாதிக்கே பெயில் கொடுக்கலையா, நீங்கள் வெளிநாடு வரைக்கும் கடத்தினவருக்கும் அந்த குவான்டிட்டியை விட இது கம்மின்னும் போது இது எல்லாமே தனித்தனியாக இருந்தால் பெயில் வாங்கக்கூடிய வழக்கு. நீங்கள் தடுப்பு காவலில் அடைக்கலைன்னா சவுக் சங்கர் இன்னைக்கு சட்ட ரீதியாக ஏதோ ஒரு கோர்ட்டில் பெயிலை வாங்கிட்டு வெளியில் சுற்றிட்டு இருப்பார். இது நடக்கக்கூடாது என்பதற்காக, அதாவது மிஸ்யூஸ் கூண்டாஸ் ஆக்டை மாநில அரசு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறது என்கிற கிரவுண்டில் பார்த்துட்டு தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறது. இங்கே மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா அவர்கள் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரானாங்க. பல விஷயங்களை கேட்டாங்க. அவர் இன்னும் கூட கேட்டார், வெளியில் வந்தால் அவர் அவதூறாக ஆதாரங்கள் இல்லாமல் ஆபாசமாக பேச மாட்டேன், அண்டர்டேக்கிங் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னும் போது நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, உங்களால் பொது வெளியில் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண முடியாத எதையும் உங்களால் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியல, நீங்கள் அதை பேசக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேட்டது. அவருடைய வழக்கறிஞர் நான் அப்படி அண்டர்டேக்கிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஸோ இதன் காரணமாக தமிழ்நாடு அரசாங்க சார்பாக வாதாடின சித்தார்த் வந்து அவர் ரொம்ப தெளிவாக தானே கேட்குறாரு, நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு
ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரம் இல்லாத விஷயத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. இது தமிழ்நாடு அரசாங்க தரப்புலயும் ஒரு நியாயமான விஷயமா தானே இருக்கும். நியாயமான விஷயம் தான், அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நாங்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்றோன்ட்டாங்க. ஏன்னா இப்போ அது அவங்க அம்மா தொடுத்த வழக்கு, அந்த வழக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம் 2 நீதி. இதில் இன்னொரு பாயிண்ட் இவங்க எடுத்தாங்க, சவுக் சங்கர் தரப்பில் எடுத்தது, இந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்னு நீதிபதியவே 2 பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. கிழமை இது ஹைகோர்ட்டில் ஜட்ஜே அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது முழுக்க சவுக் சங்கரை உள்ள வைக்கணுங்கிறதுக்காக, அல்லது அவருடைய கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா லேட் பண்ணணுங்கிறது தான். அப்போ சவுக் சங்கருடைய கேஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கிறது, அது இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்கள் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க. யார் இது சொல்றது? யாரு? அவருடைய வழக்கறிஞர், சவுக் சங்கருடைய வழக்கறிஞர். இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்சு அந்த ஜட்ஜே அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு போகக்கூடிய லெவலுக்கு வருது அப்படின்னா, அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஸ்பேஸ் வந்து சவுக் சங்கர் உள்ளே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் ரைஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் பார்க்கக்கூடியது XYZ யாராக வேணாலும் இருக்கலாம். முதல் விஷயம், அவர் பேசின பேச்சுக்கானதுன்னா நீங்கள் டிஃபமேஷனுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே கிரிமினல் டிஃபமேஷன் இருக்குது. இது இப்போ தனிநபர் சார்ந்தனா தான் கிரிமினல் டிஃபமேஷன் போட முடியும், அல்லது அது உங்களை குறிக்குதுனா தான் நீங்கள் தான் போட முடியும், தேர்ட் பார்ட்டி போட முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி மூவ் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் லீகல் டெக்னிக்காலிட்டிஸ். இப்போ சவுக் சங்கர் வெளியாகுது அப்படிங்கிறது பேசிய பேச்சுக்காக ஒருவரை தடுப்பு காவலில் வைக்க முடியும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். இங்கே காங்கிரஸில் பட்டியலணி பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன் குமார் இருக்கார். அவர் மோடி வரப்பெல்லாம் அந்த கருப்பு பலூன் பறக்க விடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு அதை லைவ் போடுவார். அவர் மோடி வராருன்னா ஒரு அதுக்கு முந்தின நாளே அல்லது நைட்டே அல்லது அடுத்த நாள் காலையிலேயே அவரை போய் தடுப்பு காவலில் கைது பண்ணுவாங்க. வச்சுட்டு மோடி வரும்போது நீங்கள் கருப்பு பலூனை விட்டுறக்கூடாதுன்னு திமுக அரசு தான் கைது பண்ணோம். அவர் போன பிறகு அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது தடுப்பு காவலினுடைய நோக்கம். உங்களுக்கு வெளியில் வந்தால் அது வந்து ரசாபாசமாயிரும், இன்னும் மோசமாக சூழல் சமூகத்தில் ஒரு பதற்றம் ஏற்படும். இந்த லெவலுக்கு இருந்ததுன்னா இது தடுப்பு காவல் மாசக்கணக்கில் வைக்கிறதுக்கு தடுப்பு காவல் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் உச்சநீதிமன்றம் பார்த்திருக்கிறது. இந்த லென்ஸு டு பி ஃப்ராங்க் சொல்ல போனால் சவுக் சங்கர் வெளியில் செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு முன்பு வரைக்கும் இல்லை அரெஸ்ட்டுக்கு பின்பு வரைக்கும் செந்தில் பாலாஜியை கடுமையாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஏன் நீங்கள் 48 முறை எக்ஸ்டென்ஷன் பண்ணி அவரை நீதிமன்ற காவலுக்குள்ளே வச்சிருக்கிறீங்கிறதுக்கு இதை ஒரு உதாரணமாக காட்டி கூட கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தா இதுக்கு அப்படி இது நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில் சவுக் சங்கர் வழக்கில் அது வரக்கூடிய அன்னைக்கு காலையிலேயே ஒரு வழக்கில் நீதிமன்றம் கிட்டத்தட்ட 2014-15 ஒருத்தர் 7 ஆண்டுகளை கடந்து அண்டர் ட்ரையலாக UAPAல தேச துரோக வழக்கு அதில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அண்டர் ட்ரையலாக இன்னைக்கு வரைக்கும் ட்ரையலே நடத்தலை. நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்து வெளியில் அமைச்சிருக்கு. நீங்கள் உச்சநீதிமன்றம் கூட 2000களில் வந்து கள்ளநோட்டு மாற்றின கேஸ் அது இல்லாமல் வேறு சில வழக்குகளும் இருக்குது. அதில் கூட அந்த கள்ளநோட்டு மாற்றின கேஸில் கூட உச்சநீதிமன்றம் நேரடியாக கேட்டிருக்கு, நீங்கள் பெயில் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நேரடியாகவே கேட்டிருக்கு. கீழமை நீதிமன்றங்களையுமே கேட்குறாங்க, ட்ரையல் கோர்ட்ஸும் கேட்குறாங்க, ஹை கோர்ட்ஸும் கேட்குறாங்க. அவங்க சொல்லக்கூடியது, நீங்கள் தண்டனையை வேகமாக நடத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. நீங்கள் வழக்கு விசாரணை ஆரம்பிக்காமல் வருஷ கணக்கில் உள்ள வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? அது அவங்களுக்கு ஆர்டிகல் 32 கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகள், அந்த லிபர்ட்டி, அவர்களுடைய தனிநபர்களுடைய உரிமை சார்ந்த அவங்களுடைய இயங்கியலை முடக்குவதற்கான வேலையாக இருக்கிறது. சிஸ்டம் ஃபால்ட் அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் சரி பண்ணணும், தனிநபர் எதுக்கு சஃபர் ஆகணுங்கிற கிரவுண்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த UAPAலாம் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அவர் உள்ளே இருக்கிறாரு. அண்டர் ட்ரையல் தான், சார்ஜ் ஷீட் வரைக்கும் போட முடியல. கேட்டால் UAPAல போட்டால் கொடுக்கக்கூடாது, இது அதை கட்டுப்படுத்தாது. இந்த இடத்துல பெயிலுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனை. நீங்கள் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி நீங்கள் பண்ணியிருக்கணும். தேச துரோக வழக்கு அது ப்ராப்ளம் NIA கிட்ட இருக்கா இல்லை CBI கிட்ட இருக்காங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி பண்ணுற தப்புக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் எதுக்கு பாதிக்கப்படணும்? இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டிங்கிறது தான் அடிப்படையில் அதுக்கான பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கறது. அப்படிங்கிற கிரவுண்டில் இருந்து சவுக் சங்கர் இல்லைனாலும் உங்கள் XYZ யார் இருந்திருந்தாலும் நாங்கள் இப்படித்தான் பார்ப்போங்கிற அந்த டெக்னிக்கல் ஆங்கிளில் இருந்து தான் அவருக்கான அந்த விடுவிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கும் நன்றி வளவன். மிக்க நன்றி.